இந்திய செய்திகள். சமச்சீர் கல்வி தீர்ப்பை எதிர்த்து அரசு மேல்முறையீடு. உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணை. சிபிஐ நீதிமன்றத்தில் தானே வாதாட ராசா முடிவு. திகார் சிறையில் இருந்தபடி தயாராகின்றார். இந்தியா அமெரிக்கா கூட்டாக தொழில் தொடங்கி வேலைவாய்ப்பை அதிகரிக்க நடவடிக்கை. ஹிலாரி கிளின்டன் பேட்டி. புட்டபர்த்தி சாய்பாபா அறையில் மேலும் தங்க புதையல். அதிகாரிகள் தொடர்ந்து தேடுதல் வேட்டை. வணக்கம். விரிவான செய்திகள். சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு தடை விதிக்க கோரி தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளது. சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தை நடப்பு கல்வி ஆண்டிலேயே தமிழக பள்ளிகளில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த தீர்ப்புக்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்வதற்காக தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மற்றும் அரசு தலைமை வழக்கறிஞர் உள்ளிட்டோர் டெல்லி சென்றனர். அங்கு சட்ட நிபுணர்களோடு அமைச்சர் குழு தீவிர ஆலோசனை நடத்தியது. பின்னர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை அவசர கால மனுவாக ஏற்று விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டது. அதில் கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட சமச்சீர் கல்வி திட்டத்தில் இடம்பெற்றுள்ள பாடத்திட்டம் தரமற்றதாக உள்ளது என்றும், எனவே நடப்பாண்டில் பழைய பாடத்திட்டத்தை தொடர அனுமதிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனு நாளை விசாரணைக்கு வருகிறது. இதனிடையே தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு மீது தங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு விசாரிக்காமல் தீர்ப்பு கொடுக்கக்கூடாது என்று கோரி 5 பேர் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளனர். ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் நாளை முதல் சிபிஐ நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் வாதம் நடைபெறவுள்ளது. திகார் சிறையில் இருக்கும் ராசா தானே வாதாட தயாராகி வருகிறார். 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் நடந்த முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரித்து வருகிறது. இது தொடர்பாக முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா உட்பட 8 பேரை சிபிஐ கைது செய்தது. இந்த வழக்கில் இதுவரை சிபிஐ அதன் தனி நீதிமன்றத்தில் 2 குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்துள்ளது. முதல் குற்றப்பத்திரிகையில் ராசா உட்பட 9 பேர் மீதும் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், யுனைடெட் வயர்லெஸ், ஸ்வான் டெலிகாம் ஆகிய 3 நிறுவனங்கள் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி தாக்கல் செய்த 2வது குற்றப்பத்திரிகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, கலைஞர் தொலைக்காட்சி நிர்வாக இயக்குநர் சரத்குமார் ரெட்டி உட்பட 5 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குற்றப்பத்திரிகைகள் தொடர்பான ஆவணங்கள் அனைத்தும் தாக்கல் செய்யப்பட்டு விட்டதாக சிபிஐயும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சார்பில் ஆஜராகும் வழக்கறிஞர்களும் நேற்று சிபிஐ தனி நீதிமன்ற நீதிபதி OP சைனியிடம் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து நாளை முதல் வழக்கறிஞர்கள் வாதம் தொடங்கும் என்று நீதிபதி சைனி அறிவித்தார். இந்த வழக்கில் தானே வாதாட ராசா முடிவு செய்துள்ளார். ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு பிரதமருக்கு தெரிந்துதான் நடந்தது என்பன உள்ளிட்ட அதிரடியான பல வாதங்களை முன்வைத்து வாதாட அவர் திட்டமிட்டுள்ளார். இதற்காக திகார் சிறையில் இருந்தபடியே ராசா தயாராகி வருகிறார். இந்தியாவில் பல ஆயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் புதிய தொழில்கள் தொடங்கி ஏராளமான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டன் தெரிவித்துள்ளார். 3 நாள் அரசுமுறை பயணமாக டெல்லி வந்த அவர் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் SM கிருஷ்ணாவை சந்தித்து பேசினார். இருநாட்டு பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து அப்போது ஆலோசனை நடத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளரிடம் பேசிய ஹிலாரி கிளின்டன், இரு நாடுகளும் கூட்டாக தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். We think as much progress as we've made, both the United States and India can take further steps to reduce barriers, open our markets and encourage new business partnerships to create jobs and opportunity for millions of our people while strengthening both of our nations' economic competitiveness.
பின்னர் பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி ஆகியோரை அவர்களது இல்லத்தில் ஹிலாரி கிளின்டன் சந்தித்து பேசினார். அப்போது இரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவை மேம்படுத்துவது குறித்தும் ராணுவம், அணுசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவது தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் ஆகியோரையும் ஹிலாரி கிளின்டன் சந்தித்து பேசினார். இன்று சென்னை வரும் ஹிலாரி அமெரிக்க நிறுவன பிரதிநிதிகளோடு கலந்துரையாட உள்ளார். முதலமைச்சர் ஜெயலலிதாவையும் அவர் சந்தித்து பேச உள்ளார். இதையொட்டி சென்னையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. புட்டபர்த்தி சாய்பாபா தங்கியிருந்த அறைகளிலிருந்து மேலும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க, வெள்ளி நகைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. புட்டபர்த்தியில் சாய்பாபா தங்கியிருந்த யஜூர் மந்திர் அறை கடந்த ஜூன் 16ஆம் தேதி திறக்கப்பட்டது. அப்போது 98 கிலோ தங்கம் மற்றும் 307 கிலோ வெள்ளிப் பொருட்கள், 11 கோடி ரூபாய் பணம் ஆகியவை அறையிலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இவை அனைத்தும் வங்கியில் டெபாசிட் செய்யப்பட்டது. இந்நிலையில் சாய்பாபா தங்கியிருந்த அறைகளில் அனந்தபூர் மாவட்ட ஆட்சியர் துர்காதாஸ் தலைமையில் வருவாய்த்துறையினர் நேற்று முன்தினம் சோதனை நடத்தினர். அறக்கட்டளை உறுப்பினர்களும் அவர்களுடன் இருந்தனர். அப்போது 1,92,00,000 ரூபாய் பணமும், 34 கிலோ தங்க நகைகளும், 342 கிலோ வெள்ளிப் பொருட்களும் இருந்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து நேற்று 2வது நாளாக அதிகாரிகள் அறையில் சோதனை நடத்தியபோது 36 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க, வெள்ளி நகைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நகைகள் அனைத்தும் சாய்பாபாவிற்கு அவரது பக்தர்கள் பரிசாக வழங்கியது என தெரியவந்துள்ளது. 3வது நாளாக இன்றும் சாய்பாபா அறைகளில் சோதனை நடைபெறவுள்ளது. அப்போது மேலும் பல தங்க நகைகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கருப்பு பண ஒழிப்பு சட்டத்தில் உரிய திருத்தங்கள் செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். கருப்பு பணம் ஒழிப்பு தொடர்பாக ஆசியா பசிபிக் நாடுகளின் 14வது மாநாடு கேரள மாநிலம் கொச்சியில் நேற்று தொடங்கியது. 5 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டை மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், கருப்பு பணம் மற்றும் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு கொடுக்கப்படும் நிதி உதவியை தடுப்பதற்காக தற்போது உள்ள கருப்பு பணம் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத நடவடிக்கை தடுப்பு சட்டத்தில் உரிய திருத்தங்கள் கொண்டுவர இந்தியா நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். சர்வதேச அளவிலான நிதி நடவடிக்கை சிறப்பு பணிக்குழுவின் முக்கிய சிபாரிசுகளின் அடிப்படையில் இந்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்படுகிறது என்றும், தற்போது நடைமுறையில் உள்ள கருப்பு பண ஒழிப்பு சட்டத்தின் கீழ் 156 குற்ற நடவடிக்கைகள் கொண்டுவரப்பட்டு உள்ளன என்றும் நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்தார். மும்பை குண்டுவெடிப்பு வழக்கில் தீவிரவாதிகள் 6 பேர் ஈடுபட்டு இருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. மும்பையில் கடந்த 13ஆம் தேதி 3 இடங்களில் நடைபெற்ற தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம் பற்றி மராட்டிய மாநில தீவிரவாத தடுப்புப்படை தீவிரமாக விசாரித்து வருகிறது. இந்நிலையில் இவ்வழக்கு விசாரணையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் பற்றி மராட்டிய மாநில தீவிரவாத தடுப்புப்படை, மும்பை குற்றப்பிரிவு போலீஸ் மற்றும் தேசிய புலனாய்வு அமைப்பின் அதிகாரிகள் நேற்று மும்பையில் கூடி ஆலோசனை நடத்தினர். இந்த கூட்டத்தில் பல்வேறு விசாரணை கோணங்கள் பற்றி ஆலோசிக்கப்பட்டது. இதற்கிடையே மும்பையில் குண்டுவெடிப்பு நடந்த 3 இடங்களிலும் குண்டுகளை வைத்ததில் குறைந்தது 6 பேர் ஈடுபட்டு உள்ளது தெரியவந்துள்ளது. இவர்கள் தீவிரவாத இயக்கத்தில் புதிதாக சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. பகவத்கீதைக்கு மதிப்பளிக்காதவர்கள் நாட்டில் இருக்கக்கூடாது என்று கர்நாடக கல்வி அமைச்சர் விஸ்வேஸ்வர் ஹெக்டே தெரிவித்திருப்பது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவில் தொடக்கப்பள்ளி மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் கீதை பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு பலர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கோலார் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய கல்வித்துறை அமைச்சர், கீதையை மதிக்க வேண்டியது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமை என்றும், அவ்வாறு இல்லாதவர்களுக்கு நாட்டில் இடமில்லை என்றும் தெரிவித்தார். ಸೂರ್ಯನಿಗೆ ಸರಿಸಮವಾದಂತದ್ದು ಇನ್ನೊಂದು ಇಲ್ಲ ಅಂತ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೆ ಗೊತ್ತಿರುವಂತಹ ಸತ್ಯ ಇದೆ. ಹಾಗೆ ಧರ್ಮ ಗ್ರಂಥ ಭಗವದ್ಗೀತೆ ಇದರ ಬಗ್ಗೆ ಚರ್ಚೆ ಸಲ್ಲ, ವಿಶ್ಲೇಷಣೆ ಸಲ್ಲ. ಇದು ಸೂರ್ಯನಷ್ಟೇ ಪ್ರಕಾಶಮಾನವಾಗಿರುವಂತದ್ದು ಈ ಭಗವದ್ಗೀತೆ. இதனிடையே பெங்களூரில் மதச்சார்பற்ற ஜனதாதளம் சார்பில் எடியூரப்பா அரசை கண்டித்து ஊர்வலம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளரிடம் பேசிய குமாரசாமி, கர்நாடக அரசை நீக்க வலியுறுத்தி ஆளுநர் பரத்வாஜிடம் புகார் மனு கொடுக்கப் போவதாக கூறினார். ஊழல் குற்றச்சாட்டிலிருந்து எடியூரப்பா பெயரை நீக்க கோரி நீதிபதி சந்தோஷ் ஹெக்டேவை மாநில அமைச்சர் மற்றும் எம்பி ஒருவர் அணுகியுள்ளதாகவும் அவர் புகார் தெரிவித்தார். உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்று பள்ளிக்கூடங்கள் இயங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
சமச்சீர் கல்வி சம்பந்தமாக உயர்நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பை அடுத்து தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளார். இந்த கல்வியாண்டு தொடங்கி 2 மாதங்கள் முடிவுற்ற நிலையில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு இன்னும் பாடப்புத்தகம் கிடைக்கவில்லையே என்ற கவலையில் உள்ளனர். எந்த பாடத்திட்டத்தையாவது வைத்தால் போதும் என்று பெற்றோர்கள் எண்ணும் நிலை உருவாகியுள்ளது என்று கேப்டன் தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் முந்தைய திமுக அரசு கொண்டு வந்த பாடத்திட்டத்தில் உள்ள கலைஞர் குடும்பத்தின் சுயபுராணம் பாடும் பகுதிகளை நீக்கி தரமுள்ள புதிய பாடத்திட்டங்களை கல்வி நிபுணர்களின் குழுவின் மூலம் சேர்த்து பாடத்திட்டத்தின் தரத்தை தமிழக அரசு உயர்த்த வேண்டும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் அந்த அறிக்கையில் தமிழக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் தற்போது கல்வியின் தரம் வெகுவாக குறைந்துள்ளது என்பதும் திமுக அரசு கொண்டு வந்த பொது பாடத்திட்டம் இந்த தரத்தை மேலும் குறைக்கவே வகை செய்துள்ளது என்பதை மறுக்க முடியாது என்றும் கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய மாணவர்கள்தான் நாளைய நாட்டின் எதிர்காலம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பில் கூறியுள்ளது. ஆனால் அந்த மாணவர்களுக்கு சரியான கல்வி கிடைக்க தமிழ்நாடு அரசு ஏற்கனவே நிறைவேற்றிய பொது பாடத்திட்டம் தீர்வாகாது என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் கல்வித்துறையில் கடந்த ஆட்சியால் ஏற்பட்டுள்ள சீர்கேட்டினை நிரந்தரமாக களைய வேண்டுமானால் அது குறித்து அனைத்து தரப்பினரும் குறிப்பாக கல்வி நிபுணர்களும் கலந்து கருத்தாய்வு செய்வது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஆகவே தமிழக அரசு கல்வி சம்பந்தமாக அனைத்து விவரங்களையும் திரட்டி ஒரு வெள்ளை அறிக்கை கொண்டு வர வேண்டும் என்றும் அதில் அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை திரட்டி சட்டப்பேரவையில் அனைத்து கட்சியினரும் கலந்து ஒரு விரிவான கல்வி சீர்திருத்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையில் நாம் கேட்பது குதிரையானாலும் கிடைத்திருப்பது கழுதைதான் என்றாலும் குதிரை கிடைக்கும் வரை கழுதையை பயணத்திற்கு பயன்படுத்திக் கொள்வது தவறல்ல என்றும் கேப்டன் கூறியிருக்கிறார். தேவை மற்றும் உடனடி தேவை என்பது இருப்பது போல நமக்கு தேவை சமச்சீர் என்றாலும் உடனடி தேவையாக இருப்பது தற்போது திறந்துள்ள பள்ளிக்கூடங்களை பாடப்புத்தகங்கள் தந்து நடத்துவதுதான் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே உயர்நீதிமன்ற தீர்ப்பை ஏற்று உடனடியாக பள்ளிக்கூடங்கள் இயக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் கேப்டன் அந்த அறிக்கையில் தமிழக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரையில் சட்டவிரோதமாக நில ஆக்கிரமிப்பு, திமுக பிரமுகர்கள் 4 பேர் கைது. வாணியம்பாடி தொழிலதிபர் வீட்டில் 200 பவுண்ட் தங்க நகை கொள்ளை, மர்ம நபர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு மற்றும் பல செய்திகள். விளம்பர இடைவேளைக்கு பிறகு